கடந்த வாரம் முழுவதும் மாநில பாராளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் திமுக எம்பிக்கள் 100 நாள் வேலைவாய்ப்பு அந்த திட்டத்திற்கு தமிழக அரசுக்கு சேர வேண்டிய 4034 கோடி ரூபாயை இது நாள் வரை ஒன்றிய அரசு தரவில்லை. அதை திருப்பி தர வேண்டும். நாங்கள் உங்களிடம் பிச்சை கேட்கவில்லை. எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை வேலை செய்துவிட்டு அந்த ஊழியர்கள் ஊதியத்தை கேட்கிறார்கள். அவருடைய பணத்தை கொடுக்க மறுப்பது அவருடைய வயிற்றில் அடிப்பதற்கு சமம். எனவே ஒன்றிய அரசு உடனடியாக தர வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே திரும்பி சென்ற நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் வாய்மூடி மௌனமாக இருக்கிறார். அமைச்சரவையில் இருக்கிற யாரும் ஒழுங்காக பதில் சொல்ல முடியவில்லை. ஆகவே தமிழருடைய உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும். 6ஆம் தேதி மோடி அவர்கள் இங்கே வருகிறார். அதற்கு முன்னதாகவது இந்த பணத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு சேர வேண்டிய அந்த பணத்தை கொடுத்துவிட்டு வருவார், வர வேண்டும் என்பதற்காகத்தான் அவருடைய கவனத்திற்கும் ஒன்றிய அரசுடைய கவனத்திற்கும் கொண்டு செல்வதற்குத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இதற்கு பிறகு அவர் நிறைய பாக்கி இருக்குது. இன்னும் கேட்டால் அண்ணன் தென்னரசு குறிப்பிட்டதைப் போல ஏறத்தாழ 2.25 லட்சம் கோடிக்கு ஒன்றிய அரசிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பணம் இருக்கு. இந்த பணம் நமக்கு சேர வேண்டியதை கொடுத்தாலே இது மேலும் சொர்க்க பூமியாக மாற்றுவார். 3 வேளை உணவு சாப்பிடுகிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்ற பொறாமையின் அடிப்படையில் மற்ற மாநிலத்தைப் போல உத்தரப்பிரதேச போல மற்ற இடங்களில் ஒருவேளை சோற்றுக்கு கூட பஞ்சமாக இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் 3 வேளை உணவு திருப்தியாக சாப்பிடக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்பதை இதை பார்த்து பொறாமையின் அடிப்படையில் செய்கிறார்கள். அதை முறியடித்து காட்டுகிற ஆட்கள் ஏறத்தாழ 11 வருஷமா அவர் தான் இருந்திருக்கார். அது எப்படி ராமேஸ்வரத்துக்கு போறதுக்கு வரதுக்கு முட்டை இந்த மாதிரி ஒரு செய்தி இருக்கிறார். இதெல்லாம் பித்தனாட்டம். அது போய் தமிழ்நாட்டு இந்திய ராமேஸ்வர மக்களுக்கு நல்லா தெரியும். போன பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னாடி வந்தார், வந்து போய் ஆட்சி செஞ்சார். அதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி வந்துட்டு போயிருக்கார். தனியாக ராமேஸ்வரம் கோயில் சுத்தனார். ஏதாவது ஒரு தனியாக ஒரு பிரச்சனையாவது இங்கே சால்வ் பண்ணார். 6ஆம் தேதி அந்த விழாவில் முதல்வர் கலந்துருக்க வாய்ப்பு இருக்கா? அதான் எனக்கு சட்டமன்ற தேர்தலில் மற்ற கட்சியில் இல்லை அந்த மாதிரி பேசியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு ஆலமரம். யார் அரசியலுக்கு வந்தாலும் இந்த கட்சியை தொட்டு தான் போகணும். ராஜாஜி ஆரம்பிலிருந்து சாதாரண மற்ற நடிகர்கள் வரை பல பேர் கட்சி ஆரம்பித்தாங்க. எல்லோரும் பிற்காலத்தில் திமுகவோடு தான் வந்து ஐக்கியமாயிட்டாங்க. ஆகினால யார் சொன்னாலும் அது பற்றி கவலை இல்லை. வரும் போவோம். அதெல்லாம் பாசிங் க்ரௌட்ஸ் வரும் போவோம். இந்த 75 ஆண்டு காலமாக நிறைய பார்த்துட்டோம். ஆகினால எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. யார் கோயிங் ஸ்டடி. எங்கள் கட்சிக்காரர் நன்றாக இருக்கிறார்கள். மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள். மக்களோடு நாங்கள் கூட்டணி இருக்கிறோம். ஆட்சி சிறப்பாக நடக்கிறது. எல்லோரும் திருப்தியாக இருக்கிறார்கள். ஆகவே அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. எங்களை எதிர்ப்பதில் யார் என்றதுதான் அவங்களுக்குள்ள போட்டி. அதில் யார் வென்று வந்தாலும் அவர்கள் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.